கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மீண்டுமாக ஒன்று கூடி தேவனுடைய வசனங்களையும் அந்த வசனங்களின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க தேவன் நமக்கு தேவையான சூழ்நிலைகளை தருவார் என்ற ஒரு வாழ்த்துதலோடு இந்த வார சப்ஜெக்டுக்குள்ள நம்ம உள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 33வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் சாப்டர் 13 செகண்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த புஸ்தகத்தின் நோக்கம், மறந்துட வேண்டாத ஸ்லைடை, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆலயம் கட்டுறதுக்கு, அவ்வளோதான். அந்த விஷயத்தை சகரியா புஸ்தகத்தில் சகரியா சொல்லும்போது அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை நம்ம 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற 13ஆம் அதிகாரம் எந்த பகுதியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4வது பகுதிக்குள்ளே வருது. அந்த 4வது பகுதிக்குள்ளேயும் என்ன தலைப்பின் கீழே தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப். யாருக்கு என்கரேஜ்மெண்ட், யாருக்கு ஹோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப். ஸோ ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, மேசியா அப்படிங்கிற ஒருத்தர் உங்களை எப்படி சீர்திருத்த போறாரு, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனை, ஆலயம் கட்டிட்டு இருக்கிற ஜென்ரேஷன் இல்லாமல் அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுடைய சந்ததியில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மேசியா மூலம் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த 4வது பகுதியில் நம்ம பார்த்து வரோம். அப்போ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அசுத்தமாக இருக்க மாட்டாங்க, சுத்தமாயிருவாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு முழு சுத்தத்தில் இல்லை, அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த தேசம் மாறப்போகுது. எப்படி மாறப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெய்வீக நிலைமைக்கு தேவன் யூஸ் பண்ண போகிறார். ஏன்னா தேவனுடைய டூல், தேவனுடைய ஆயுதம், தேவனுடைய கருவிகள், சாத்தானை அழிப்பதற்கு தேவன் வச்சிருக்கிற கருவி. சாத்தானை அழிக்கிறதுன்னு சொல்கிறத விட சாத்தானுடைய டிவைசஸ், அதை அழிப்பதற்காக தேவன் உலகத்தில் வச்சிருக்கிற ஒரு கருவிகள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். அதில் 2 விஷயம் சுத்தமானும், ஒன்று தேசம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜனங்கள். முதல்ல யார் சுத்தமானும்? முதல்ல ஜனங்கள் சுத்தமானும், அப்புறம் தேசம் சுத்தமாகும். தேசம் சுத்தமாக ஜனங்கள் அசுத்தமாக இருந்தாங்கன்னா தேசம் சுத்தம்னு சொல்ல முடியாது. அப்போ முதல்ல யார் சரியாகும்னா ஜனங்கள் சரியாகணும். அதனால தான் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற ஜனங்கள் இருந்து ஆரம்பிக்கிறார் சகரியா. இந்த உலகத்தின் கடைசி காலத்தில் இதே சந்ததி எப்படி இருக்கும், ஆனால் எப்படி தேவன் மாற்ற போறார், யாரை வச்சு மாற்ற போறார் அப்படிங்கிற சொல்ற அதே சமயத்தில் இவங்க சுத்தமாகணும் சொல்றமே, எதில் சுத்தமாகணும்? எதில் ஆரம்பத்திலேருந்து அசுத்தமாக இருந்தாங்களோ அதில் சுத்தமாகணும். எதில் இவங்க ஆரம்பத்திலேருந்தே அசுத்தமாக இருந்தாங்க? இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டிங்கன்னா தேவனுக்கு பிடிக்காது விக்கிரக ஆராதனை. அந்த காலத்தில் ஒரு விக்கிரகத்தை செஞ்சு வச்சு வணங்கினாங்க, அது கடவுள் சொல்லி. இந்த காலத்தில் ஒரு விக்கிரகத்தை செஞ்சு வச்சு வணங்குறாங்க, அது கடவுள் சொல்லி. அதாவது கடவுள் சொல்றதில்ல, தேவனை விட அதை பெருசாக நினைக்கிறாங்க. அப்போ தேவனோட ஒரு பொருளை பெருசாக நினைச்சா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன கன்வெர்ட் ஆயிரும், விக்கிரகமாக மாறிடும். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விக்கிரகம் எதுன்னு சொல்லி கேட்டால் வேற எதுவும் கிடையாது. அவங்க தேவனை விட இன்னைக்கு நம்பிட்டு இருக்க அவங்க டெக்னாலஜி, அவங்களுடைய பவர், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய போர் ஆயுதங்கள். ஸோ அது மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் தேவன் மேலே நம்பிக்கை வரப்போறதில்ல. அப்போ அது விக்கிரகமாக மாறுது. அதனால என்ன மாதிரி நிலைமைக்குள்ள அவங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூடுக்குள்ள போறாங்க. எப்பன்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகள் படையெடுத்து வரும்போது ஜெயிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம். முதல்ல ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும், ஆனால் தோத்து போயிடுவாங்க. ஏன் தோத்து போறாங்கன்னா, அவங்களுக்கு யாருங்கிறத தேவன் புரிய வைக்கிறதுக்காக அந்த நிலைமை கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எதை நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை விட விக்கிரகங்கள். அதனால தான் அவங்க கதவுகளுக்கு தாழ்பாலும் இல்லை, அவங்களுக்கு என்னவே இல்லைன்ட்டாரு, கதவுகளும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார். ஸோ கதவு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட். ஸோ இந்த ஆட்டிடியூட் வருவதற்கு காரணம் அவங்க நம்பியிருக்கக்கூடிய பொருட்கள். அந்த நம்பியிருக்கக்கூடிய பொருட்கள் என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரகமாக மாறியது. ஸோ இப்போ தேவன் என்ன பண்ணியானோ, விக்கிரக ஆராதனையை வெளியெடுக்கணும். அதை தேவனே சொல்றார் சகரியா மூலம். வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். ஒரு சின்ன பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், ஆனா வாரம் சொல்ற பாயிண்ட் தான். சகரியா 13ஆம் அதிகாரம் டைரக்டா எந்த காலத்துக்கு தான் பொருந்தும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு தான் பொருந்தும், 1ஆம் வருகைக்கு பொருந்தாதுன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். அப்ப 2ஆம் வருகையின் சமயத்தில் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற விக்கிரகம் எதுன்னு கேட்டா அவங்க நம்பி இருக்கிற அந்த பொருட்கள், ஆயுதங்கள். ஸோ அந்நாளிலே நான் விக்கிரகங்கள் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். தேசத்தில் இராதபடிக்கு நான் என்ன பண்ணிடுவேன்?
அழிப்பேன். அடுத்தது, அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. அந்த விக்கிரகங்கள் இனிமேல் என்ன பண்ணப்பட போறதில்ல, அப்ப யார் முதல்ல மாறணும்? ஜனங்கள் மாறணும். எப்படி மாறணும்? அவங்க எதை பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அது பெருசு இல்லைன்னு அவங்க நினைக்கணும். அடுத்தது, தரிசனம் சொல்லுகிறவர்களையும், அதை சப்போர்ட் பண்றவங்க, அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் தான் பெருசுன்னு சொல்லி அதை பெருசுபடுத்தி பேசக்கூடிய நபர்கள், அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தரிசனம் சொல்லுகிறவர்கள். விக்கிரகாராதனையை தூண்டுறவங்க. இந்த விக்கிரகாராதனையை தூண்டுறவங்க தப்புன்னு சொல்லி இந்த இடத்துல பைபிள் சொல்ல, ஏன்னா தப்பத்தான் திருத்த போறார். அப்ப விக்கிரகாராதனை செய்யறவங்க கூட சில பேர் என்னவா மாறலாம், சுத்தமா மாறலாம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? விக்கிரகாராதனை செய்யறவங்க கூட சில பேர் சுத்தமா மாறலாமா, மாற முடியாதா? அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? நம்ம தான். ஒரு காலத்துல என்ன செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு ஜனங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது நடக்காதா? கட்டாயமா நடக்கும். ஆனாலும் அங்க யாரை பத்தி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன். அது எப்படி? தேசத்தை விட்டு போன்னு சொன்ன போயிருமா? அது எப்படி போகும்? அது எப்படி போகும்? அது உங்க மனசுல இருந்து போகும். மனசுல இருந்து எப்படி போகும்? மனசுல நினைச்சாலே அடி உழுகுன்னு தெரிஞ்சா போகும். அப்ப உழுகுமா? உழுகும். யாருக்கு உழுகும்? இந்த விக்கிரகத்தை பெருசா எடுத்து பேசக்கூடிய தீர்க்கதரிசிகள், அதுக்கு துணை போகிற அசுத்தாவி, இதெல்லாம் ஜனங்களுக்குள்ள இருக்கும்போது அதை நம்பி யாராவது ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னு பார்த்தோம். சகரியா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு, தான் சொன்ன தரிசனத்தினால் என்ன பண்ணுவானமா? அப்ப தரிசனம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்தை நோக்கி தான் இஸ்ரேல் ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப தரிசனம் சொல்றவன் என்ன ஆயிடுவான்? வெட்கப்பட்டு போவான். பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்து கொள்ளாமல். அதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்தோம் நம்ம. இனிமேல் அவன் என்ன சொல்ல மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான். மீறி ராங் டாக்டரினையோ ராங் கருத்தையோ ஒரு ப்ராஃபட் சொல்ற விக்கிரகத்துக்கு துணை போற ஜனங்கள் சொன்னா என்ன ஆயிடுவாங்க பார்த்தீங்கன்னா வெட்கப்பட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன் வெட்கப்பட்டு போறாங்க? ஒருத்தர் ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருக்காரு, யாருமே கேட்கல. என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா? எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அவங்க என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வெட்கம் வந்துடும். வெட்கம் வந்துடும் என்ன அர்த்தம்? அவங்க சொல்றத யாருமே கேட்க மாட்டாங்க, ஜனங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதையும் மீறி ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னா அவன் கூட இருக்கவங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம, அடிச்சு கொண்டுருவாங்க. சகரியா 13:3. சகரியா 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இனி ஒருவன் தரிசனம் சொன்னார். இதுக்கப்புறம் கூட யாராவது ஒருத்தர் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால். அப்ப எல்லா ஜனங்களுக்கும் என்ன தெரிஞ்சிடும்? எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும். நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை குத்தி போடுவார்கள். அப்ப தரிசனம் சொல்றவனுக்கு என்ன பயம் இருக்கும்? நம்ம விக்கிரக ஆராதனையை தூண்டணும்னா நமக்கு என்ன ஆயிரம்? அடுத்தது நம்மள அப்பா அம்மாவே என்ன பண்ணிடுவாங்க? ஏன் இந்த தாயின் தகப்பனுங்கிற வார்த்தை போட்டிருக்கேன்னா அவங்க கூட க்ளோஸா இருக்கிறவங்களே அவனை கொல்ற கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. எதிரியெல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்ப கூட இருக்கவங்களே அதை அனுமதிக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் தப்பா பேசுறத. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இந்த ஜனங்கள் போறாங்க இல்லையா? சோ இதை பார்த்து பயந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி திருந்திட்டாருன்னா அவர் எந்த குரூப்ல வந்துருவாரு? இந்த மாதிரி தேசத்துல விஷயம் நடக்குது. கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னா அடி உழுகுது, கொண்டுறாங்க. அதுக்கு பயந்துட்டு ஒருத்தர் கள்ள தீர்க்கதரிசியா இருக்காரு, திருந்திட்டார். திருந்த மாட்டாரா? திருந்திட்டு அவர் எந்த குரூப் வந்துருவான்னு கேட்கிறேன். மீந்திருக்கிறவர்கள். சோ மீந்திருக்கிற குரூப்ல இருக்கிறப்ப அவங்க கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னாங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க, ஜனம் கண்டுபிடிச்சிருவாங்க. எதை வச்சு? அதுதான் போன வாரம் படிச்சோம். சகரியா 13:5-6. சகரியா 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல. நான் என்ன சொல்லிட்டுவாங்க அவங்க? தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன், விவசாயம் பார்த்துட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். நான் சின்ன வயசு முதலே நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், நான் என்ன சொன்னதில்லை, தீர்க்க தரிசனம் சொல்லதில்லை. அப்ப கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றவங்க வேலைக்கு போக மாட்டாங்க போல் இருக்குது. அது மட்டும் கிளியரா தெரியுது. அடுத்தது 13:6. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, அப்பொழுது ஒருவன் இல்ல உண்மையா எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்பொழுது அவர்கள் ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் எப்படி வச்சுன்னு தெரியும் இல்லையா? அவங்களே தங்களை கீறிக்கிறது, இந்த ஹேபிட். சோ தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரும். எப்படி வரும்னா, மேட்டுமையில போகும்போது விக்கிரகத்தை நம்பும் போது அந்த விக்கிரகம் ஒண்ணுமில்லைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு உலக நாடுகள் மூலம் கொடுக்கப்படுற நியாய தீர்ப்பு, அதான் தழும்பு. இப்ப அந்த தழும்பை பார்த்து கேட்கறாங்க, இந்த தழும்பு என்ன? நீ தீர்க்கதரிசி தான் போல் இருக்கு, அதனாலதான் தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்களாமா? என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். என்னுடைய சிநேகிதர் வீட்டுல காயமாயிருச்சுன்னு பார்க்கலாம்.
அப்ப யார் சிநேகிதர்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சிநேகிதர் சொன்னாலே அவங்க தான். அவங்களுக்கு யார் சிநேகிதர்னா விக்கிரகாரனை தூண்டிட்டு இருந்தவங்க, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றவங்க தான் இவங்களுக்கு சிநேகிதரா இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஒரு காலத்துல அப்படி இருந்தப்ப தான் எங்களுக்கு காயம் உண்டாச்சு அப்படிங்கறத பத்தி அவங்க தெளிவா சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயம் கிளியரா புரியுது, இது வரைக்கும் சுத்தமா அவங்க வெறுக்கவே முடியாத அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களால் வெறுக்கவே முடியாத விக்கிரகாராதனை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிமாணத்தில் அரங்கேறி இருக்கிறது. அதே மாதிரி கடைசி காலத்தில் எப்படி அரங்கேற போகுதுன்னா அவங்களுடைய ஆயுதங்கள். அங்க பாகால் அப்படிங்கிற தெய்வத்துக்கு படையல் செஞ்சு பலி செலுத்தி ப்ரூவ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்றாங்க? தாங்கள் தேவனோட எது நம்புறாங்களோ அதை கொண்டே பலிபீடத்து மேல வச்சு அது தங்களை காப்பாத்து நினைச்சு அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இந்த நிலைமை தேசத்துல இருந்து கண்டிப்பா போகணுங்கிறத தேவனுடைய திட்டம். அதை போக வைப்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்றவனுடைய மனசையே அவர் மாத்த போறாரு. மாத்தி ஜனங்களை சுத்தப்படுத்த போறாரு. ஜனங்கள் சுத்தமானா அடுத்து எது சுத்தமாயிரும்? தேசம் சுத்தமாக மாறிவிடும். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்த கான்செப்ட். ஸோ இந்த வாரம் பார்க்க போறது ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட், பட் சேம் ஜனங்கள் சேம் காலப்பகுதி. அது என்ன டிஃபரெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம வசனம் படிக்கும் போது தெளிவாக படிச்சோம்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நேரம் எங்க நம்ம போக போறோம்னா சகரியா 14ஆம் அதிகாரத்துக்கு போக போறோம். கரெக்டா? 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பட்டயமே. நல்ல கவனிங்க. பேசிட்டு இருக்கிறது சகரியா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறனா? பட்டயமே. என் மேய்ப்பன் மேலும், என் மேய்ப்பன் மேலும், என் தோழனாகி புருஷன் மேலும் எழும்பு என்று. என் மேய்ப்பன் மேலும் எழும்பு. அடுத்தது நீங்க ஒரு தடவை வாயில சொல்லாம அது மனசுக்குள்ள போகாது. என் மேய்ப்பன் மேலும், அடுத்தது என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, அடுத்தது மேய்ப்பனை வெட்டு. பட்டயம் எதுக்கு? பட்டயம் எதுக்கு? மேய்ப்பனை வெட்டு. அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். மேய்ப்பனை வெட்டுனா ஆடுகள் என்ன ஆயிருமாமா? சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். என்னதான் மேய்ப்பனை வெட்டி ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு போனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். சின்ன பசங்களை மட்டும் காப்பாற்றுவார் போல் இருக்கு இல்லையா? மற்றவங்களை எல்லாம் அடிச்சிருவார் தேவன். என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இது இன்னைக்கு ஃபுல்லா படிக்க போற இந்த ஒரு வசனம் தான். இந்த ஒரு வசனத்துடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா இந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். அடுத்தது 14ஆம் அதிகாரத்துக்குள்ள போயிடலாம் நம்ம. சரிங்களா? இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இந்த வசனத்துல என் மெய்ப்பன் என் தோழனாகிய புருஷன் பேசிட்டு இருக்கிறது யார்? கடினமான கேள்வியை கேட்டிருக்கேன் நான். திருப்பி சொல்றேன். இந்த வசனத்துல என் மேய்ப்பன் அப்படின்னு சொல்றது யாரு? என் தோழனாகிய புருஷன் மேலும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்கிறேன். தூதர். இப்படி ஒரு டிஃபரெண்ட் ஆன்சர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேசிட்டு இருக்கிறது தேவன். கரெக்ட் தானே? தேவன். நல்ல வேளை இந்த கேள்வி கேட்டு அடுத்த கேள்விக்கு போனேன். ஸோ தேவன் பேசுறாரு, என் மேய்ப்பன் என் தோழனாகிய புருஷன். இது யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? தேவனுடைய மேய்ப்பன் யார்? தேவனுடைய தோழனாகிய புருஷன் யார்? கரெக்ட். வந்துருங்க, பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. நம்ம மனசு முதல்ல வர்றது யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கே 2 டைட்டில் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன தெரியுதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படிங்கிறது கரெக்ட்னு வச்சு நம்ம படிக்கலாம். அது கரெக்டா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணோம்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி என்ன? இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி தான் சொல்லப்பட்ட வசனம் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமா எடுத்துக்கிட்டோம்னா இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை பத்தி பேசுதா, 2ஆம் வருகையை பத்தி பேசுதா? ஸோ நான் கொஞ்சம் கேப் விட்டாலே நீங்கள் சுதாரிச்சுக்கலாம், அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம். இப்போ தான் நீங்கள் வசனத்தோட பேக்ரவுண்ட் சொல்கிறப்ப என்ன சொன்னீங்க? 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு தான் பொருந்துன்னு சொன்னீங்க. அப்போ இந்த வசனம் கண்டிப்பாக எதுக்கு தான் பொருந்தணும்? அப்போ 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து மேய்ப்பன். பாருங்க, வாய் மாற்றி பேசுது பாருங்க. மேய்ப்பனை 2ஆம் வருகையில் வெட்ட முடியாது. அப்போ மேய்ப்பனை வெட்டுறதுன்னா ஒரு கத்தி எடுத்து வெட்டுறது. தீர்க்க தரிசனத்துக்கு சுயத்தோற்றமான பொருள் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு வசனம் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். இதை படிச்சாச்சுன்னா அடுத்த 2 வசனம் ரொம்ப ஈஸி. சரிங்களா? இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு பொருந்துமா, 2ஆம் வருகைக்கு பொருந்துமா? எல்லா வருகைக்கும் பொருந்துமாமா. இனி எத்தனை வருகை வந்தாலும் அதுக்கு சேர்த்து போட்டுக்கோங்கிறீங்களா? சரியான பதில் அது சரியான பதில். ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இது ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம படிக்கிற சகரியா புஸ்தகத்துல தேவன் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாமே ஒரு நாள் நடக்கக்கூடிய சம்பவம் கிடையவே கிடையாது, ஒரு காலப்பகுதி. அந்த மாதிரி இந்த வசனத்துல
என் மேய்ப்பன்னு சொல்லியும் என் தோழனாகிய புருஷன் சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றதுங்கிறது, அதுல மேய்ப்பனை வெட்டுறதுங்கிறது, ஆடுகள் சிதறி போங்கிறது, இருந்தாலும் சிறுவர் மேல் என் கரத்தை வைப்பேன்னு சொல்றது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. இருக்குமா இல்லையா? ஒரு ப்ராசஸ்னா கண்டிப்பா ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். இந்த வசனத்துல சொல்லப்பட்ட இந்த ப்ராசஸ் மட்டும் ஆரம்பம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை கிடையாது. ஆரம்பம் எதுன்னு கேட்டா அவருடைய 1ஆம் வருகை. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பனா இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தியிருக்கார். 1ஆம் வருகைன்னு சொல்லி படிச்சிருக்கோம் நம்ம, கரெக்டா? அப்ப 1ஆம் வருகையிலிருந்து இது 2ஆம் வருகை வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதை ஏன் தனி ஒரு செக்ஷன் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தனி செக்ஷனா சகரியா எழுதியிருக்கிறதுனால பார்க்கிறோம். ஏன், எப்படி அப்படின்னு கேட்டா, சகரியா புஸ்தகத்துல இப்ப நம்ம படிச்ச 13ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறது ஒரு ஸ்டைல். அதை நம்ம படிச்சிட்டோம் போன வாரமே, இந்த வாரம் ரீகாலும் பண்ணிட்டோம். அதே மாதிரி சகரியா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு அப்புறம் எழுதியிருக்கிறது ஒரு ஸ்டைல். 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஸ்டைல். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து ஒரு ஸ்டைல். அப்ப இடையில் இருக்கிற சகரியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் ஒரே ஸ்டைல் தான். அது ஒரு வித்தியாசமான ஸ்டைல், அது ஒரு வித்தியாசமான ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். வசனங்கள்ல ஒரு வித்தியாசம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் இட் இஸ் a Hebrew poetry. எபிரேய பொயட்ரின்னு என்னன்னு தெரியல, டீச்சர்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். பொயட்ரின்னு என்ன? பாடல், பாடல் வடிவம். அதுல எபிரேய பாடல்களுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. எபிரேய பாடல்னாலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இப்படி இப்படித்தான் இருக்கும்ட்டு. அது எப்படி இப்படி இருக்குமா இருக்கும்? 3 இருக்கும். அந்த மாதிரி 3 எழுதப்பட்ட ஒரு பொயட்ரி தான் நம்ம இப்ப படிக்க போற சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து எது வரைக்கும்? 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும். பொயட்ரிக்கும் டைரக்டான வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? இது எப்படி பொயட்ரின்னு கண்டுபிடிக்கிறது? எப்பொழுதுமே பொயட்ரினாலே ஒரு பாடல். ஸோ பாடல் எப்படி இருக்கும்? உரைநடை மாதிரி இருக்காது. உரைநடைக்கும் பாடலுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே தமிழ்ல தான் இருக்கும். ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? உரைநடை எப்படி வேணாலும் இருக்கலாம், எழுத்துக்கள் இருக்கும். ஆனா பாடல்ல எழுத்துக்களோட ஒரு ரிதம் இருக்கும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ரிதம் இல்லைன்னா எழுதுறது என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. கவனிச்சிருக்க மாதிரி நம்ம அப்ப பாட்டுக்காக சில பேர் வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, மாத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு பாடலா பாடப்பட்ட விஷயத்தை இப்ப நம்ம படிக்க போறோம். அப்ப பாடல்ல எப்பவுமே ஒரு விஷயத்தை இருக்கிறத விட கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது வழக்கம். ரைட் ஆர் ராங்? பாடல்ல எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை இருக்கிறத விட மிகைப்படுத்தி பாடுவது ஒரு ஸ்டைல். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு இருக்கிற உறவு முறையை மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட விஷயம்தான் இப்ப நம்ம படிக்க போற சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும். ரைட்? சோ என்ன மிகைப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஜெனரலா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஒருத்தர் தான், வேற யாரு கிடையாது. அவர் தான் இயேசு கிறிஸ்துடைய பிதா, நமக்கும் பிதா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற உறவு முறை எது? அவரே சொல்லியிருக்கார், நிறைய உறவு முறைகளை சொல்லியிருக்கார். ரொம்ப பக்கத்தில் இருக்கிற உறவு முறை எது? நான் உங்களுக்கு 3 சாய்ஸ் தரேன். அந்த 3 சாய்ஸ்ல எதுன்னு சொல்லுங்க. சிநேகிதன் அப்படிங்கிறது தேவனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது. பிரியமான புருஷன் அப்படின்னு தேவனே சொல்லியிருக்கார், அது ரொம்ப பக்கத்தில் இருக்கு. நெருக்கமானவன், அதுவும் பக்கத்தில் தான் இருக்கு. 3மே ரொம்ப க்ளோஸ் தான். தேவனுக்கு சிநேகிதன் சொன்னாலும் க்ளோஸ் தான், க்ளோஸ்னா அருகாமையில். பிரியமான புருஷன் சொன்னாலும் க்ளோஸா இருக்காங்க தான் அர்த்தம். நெருக்கமானவன் சொன்னாலும் க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம். நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, இந்த 3ல எது ரொம்ப க்ளோஸ்? அவ்வளவுதான், முடிச்சது. என்ன அருமையா ஆளாளுக்கு ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா? இருக்கிற 3 சொல்லிட்டோம். ஏன் இந்த 3 பேரை மட்டும் போட்டிருக்கீங்க பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 3 டைட்டில் பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவனே கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு சிநேகிதன் அப்படிங்கிற வார்த்தை யார் கொடுத்திருக்காரு? ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்காரு, மோசஸ் கொடுத்திருக்காரு, மோசே கொடுத்திருக்காரு. அது ஒரு உறவுமுறை. அதுவும் மற்ற ஜனங்களை விட தேவன்கிட்ட பக்கத்தில் போற ஒரு உறவுமுறை தான், சந்தேகமே இல்லை. அடுத்தது பிரியமான புருஷன். இந்த பேர் யார் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தானியேல்.
டேனியல் வாஸ் த கிரேட்லி பிலவ்டு, அதான் பிரியமான புருஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நெருக்கமானவன் என்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தாவீது. வசனம், என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன நெருக்கமான அர்த்தம். உங்களுக்கு அதுக்கு நம்ம விளக்கம் பார்த்துருக்கோம்ல. நீங்க சொல்ற பாயிண்ட்ல கரெக்ட் தான், தப்பு நான் சொல்ல வரல. பட் நான் சொல்றது இருக்கிறதுலயே ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுன்னு கேட்கிறேன். நீங்க பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்றீங்க. நெருக்கமான என்ற உறவுமுறை தேவனோடு பேசும்போது யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். அது எங்க இருக்குன்னா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கு. எந்த 13:7? நல்ல வேளை, சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம். ஸோ இங்க நம்ம பாடல் வரியில பாடல் மெத்தட்ல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த நெருக்கமானவன் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் தான் கரெக்டா பொருந்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் தமிழ்ல தான் நெருக்கமானவங்கிற வார்த்தை இருக்கு. அதை உரைநடையில் சொல்றப்ப எப்படி சொல்லிட்டாங்க? உரைநடைனா பாடல் வடிவத்தில் சொல்லும்போது எப்படி வார்த்தைகள் மொழிபெயர்த்து போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு. இதுல எங்க வருது அந்த வார்த்தை வருதுன்னு கேட்குறீங்களா? நெருக்கமானவன். இதுல நெருக்கமானங்கிற வார்த்தை வரும் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யாரை பற்றி தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? அவருக்கு தேவன் மேய்ப்பன்னும் பேர் கொடுக்குறாரு, என் தோழனாகிய புருஷனும் பேர் கொடுக்குறாரு. இது ரெண்டுல எது கரெக்ட்? ஏதோ ஒன்று சொல்லுங்க. ரெண்டுமே கரெக்டுங்கிறது சரியான பதில். எதுக்கு ஒருத்தர் சொல்றப்ப ரெண்டு பேர் சொல்லணும்? அது ஒரே இடத்துல ரெண்டுமே அவருக்கு பொருந்தும். பட் ஒரே வசனத்தில் எப்படி பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டையும் ஒன்னா போட்டதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். ரெண்டு காலப்பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிகப்பெரிய சொல்றதுனால போட்டு ரெண்டா போட்டுக்கலாமா? இது என்ன அநியாயமா இருக்கு? ரெண்டு வடிவங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா வெளியே சொல்ல தெரியல உங்களுக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து தானே ரெண்டுமே. இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாவும் இருந்திருக்காரு, தோழனாகிய புருஷனாவும் இருக்காரு. யாருக்கு மேய்ப்பன்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேய்ப்பன். அப்ப என் மேய்ப்பன் தான் தேவன் சொல்லுவாரு, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அடுத்தது அதே மேய்ப்பன் தேவனுக்கு யாரு? தோழனாகிய புருஷன். இந்த தோழனாகிய புருஷன்கிற வார்த்தை தான் இப்ப நம்ம படிச்சோம், நெருக்கமானவன். தோழனாகிய புருஷன் எப்படி நெருக்கமானவர் ஆனார்னு கேட்குறீங்களா? அது ஒண்ணுமில்லை, நம்ம வசனத்துல மொழிபெயர்ப்பு செய்யும் போது வார்த்தையில வந்த மாற்றங்கள் தான். பட் நெருக்கமானவர் தான். வாசிக்கலாம் பாருங்க. NIV. Awake, O sword, against my shepherd, against the man who is close to me. Who is close to me. புரியுது உங்களுக்கு? க்ளோஸ் என்ன அர்த்தம்? நெருக்கமானவன் அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப தோழனாகிய புருஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான ஆங்கில வார்த்தை என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நெருக்கமானவன். ஸோ நெருக்கமானவன் தேவனோட யாருக்கு மட்டும்தான் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. பட் நம்ம KJV பைபிளில் போட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஃபெலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மை ஃபெலோ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரு கன்கார்டன்ஸ்ல போய் வசனத்துக்கு அர்த்தம் பார்த்தோம்னா கம்பேனியன்ஷிப். கம்பேனியன்ஷிப்னா என்ன அர்த்தம்? கம்பேனியன்ஷிப், ரொம்ப நெருக்கமானவன், என் கூடவே இருக்கிறவன் சொல்லாம கம்பேனியன், கம்பெனி, கூடவே எப்போ இருந்துட்டு இருக்கிற ஒருத்தர் அர்த்தம். அதைத்தான் சகரி எப்படி சொல்லியிருக்காருன்னா என் தோழனாகிய புருஷன் மேலும். புரியுது உங்களுக்கு? ஸோ 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எதுக்கு ரெண்டு பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு இஸ்ரேல் ஜனங்களோட அவர் எப்படி இருக்கார், இன்னொன்னு தேவனோட எப்படி இருக்கார். இதை மறந்துடக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்களோட எப்படி இருக்காரு? மெய்ப்பனா இருக்கிறார். தேவனோட எப்படி இருக்காருன்னா நெருக்கமா இருக்கிறார். ஸோ நெருக்கமா இருந்தவரை தேவன் மெய்ப்பனாக்கி பட்டயத்தை வச்சு வெட்ட வைக்கிறார். இது என்ன நியாயம்? இது கரெக்டானே? மெய்ப்பனா ஆக்கி என்ன பண்ண வைக்கிறாரமா? பட்டயத்தை வச்சு வெட்ட வைக்கிறாராம். வாசிக்கலாம் பாரு. சகரியா 13:7. சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் என்ன பண்ணு? எலும்பு. அப்ப இயேசு கிறிஸ்து மேல என்ன வரப்போகுது? இப்ப பட்டயம் வரப்போகுது. எதுக்கு? அவரை வெட்டுறதுக்கு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு. அப்ப எதை மட்டும் தான் வெட்ட முடியும்? எதை வெட்ட முடியாது? தோழன்கிற ரிலேஷன்ஷிப் வெட்ட முடியாது. அவரோட நெருக்கமா இருக்கிற விஷயத்தை என்ன பண்ண முடியாது? வெட்ட முடியாது. ஆனா எதை வெட்டலாம்? இப்ப வெட்டுறது என்னன்னு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு மேய்ப்பனை வெட்டு,
அப்பொழுது இந்த மேய்ப்பனை நம்பி இருக்கிற ஆடுகள் என்ன பண்ண போகும் பாத்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்டு போகும். புரிஞ்சா உங்களுக்கு? சோ இப்போ நமக்கு யார் மேல கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு? இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்லுங்க, இது முதலாம் வருகைக்கு பொருந்துமா இரண்டாம் வருகைக்கு பொருந்துமா? ஒரு ப்ராசஸ். எப்ப ஆரம்பிக்கிறது? யார் ஆரம்பிச்சு வச்சது? வேற யாரும் இல்ல, தேவன் தான். அதை இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கிறப்பவே சொல்றாரு. எதை ரெஃபர் பண்றாருன்னா இந்த ப்ராபஸிய. சகரியா 13ஆம் அதிகாரம், சாரி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி யாரை நோக்கி? ஆடுகளை நோக்கி. இப்ப ஆடுகள் யாரு? டக்குன்னு பதில் வரல பாத்தீங்களா? சோ ஒண்ணு வசனத்தை கவனிக்கல அல்லது கான்செப்ட் தெரியல. யார் இந்த ஆடுகள்? அவர் வந்து எங்க பேசிட்டு இருக்காரோ அவர் கேட்டிருக்கிறவங்க தான். சோ இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு யார் பேசிட்டு இருக்கா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது பேசிட்டு இருக்காரு? ஏறக்குறைய 400 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டதை அவர் பேசுறார். எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் என்ன ஆவீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நைட்ல இருந்தே நீங்கள்லாம் சிதறடிக்கப்படுவீர்கள். அப்ப இந்த ப்ராபசி முதலாம் வருகைக்கு தானே பொருந்தும். முதலாம் முறைக்கு தானே பொருந்தும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்க திருந்திட்டாங்க எல்லாருமே. முதலாம் வரிக்கு மட்டும்தான் பொருந்தும்னா மேய்ப்பனை வெட்டுறது, ஆடுகள் சிதறடிக்கப்படுறதுங்கிறது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையோட முடிச்சிருக்கணும். இரண்டாம் வருகையில் ஆடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கணும், சுத்தமா இருக்கணும், தேவன் விரும்புற மாதிரி மாறி இருக்கணும். மாறிட்டாங்களா? இன்னும் விக்கிரகம் வச்சிருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம்? இன்னும் ஆடுகள் என்ன ஆகல? கூட்டி சேர்க்கப்படல. அப்ப ஆடுகள் இன்னைக்கு வரைக்கும் என்னதாயிட்டு இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆடுகள் சிதறடிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? படிங்க வசனத்துல, மேய்ப்பனை வெட்டுதல். அப்ப மேய்ப்பனை வெட்டுனா ஆடுகள் சிதறடிக்கப்படுமா இல்லையா? ஆடுகள் யாரு? முதலாம் வருகையில இஸ்ரேல் ஜனங்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? மேய்ப்பனை வெட்டினது தான். இது அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, சரிங்களா? இல்ல இதுல முதலாம் வருகைக்கு தான் பொருந்தும். ஏன்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் தானே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப சகரியாக்கு வந்துடலாம். அது முதலாம் வருகைக்கு பொருந்துமான்னு பார்க்கலாமா? சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதலாம் வருகைக்கா இரண்டாம் வருகைக்கா? வாசிக்கலாம். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகி புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இந்த 7ஆம் வசனம் முடியல. அடுத்தது, மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இது முதலாம் வருகைக்கு பொருந்துற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது ஆரம்பிச்சது முதலாம் வருகையில். ஒருவேளை இந்த வசனம் முதலாம் வருகைக்கு மட்டும்தான் பொருந்தும் சொன்னா 8ஆம் வசனத்துக்கு பதில் சொல்லணும். 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், எந்த தேசமெங்கும்? இஸ்ரேல் தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியாய் இருக்கும். 3ஆம் பங்கோ அதில் என்னவா இருக்குமாமா? இது முதலாம் வருகைக்கு பொருந்துமா? அப்ப சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எந்த வரைக்கும் பொருந்தும்? முதலாம் வருகையில ஆரம்பிச்சு 2ஆம் வருகை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வெட்டுறத முதலாம் வருகையில் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் உடலின் அர்த்தம். ரைட் ஆர் ராங்? அப்ப இந்த ப்ராபசி ஒரு ப்ராசஸ். இது ஆரம்பிக்கிறது முதலாம் வருகையில, முடியறது 2ஆம் வருகைக்கு அப்புறம். ரைட்? சோ இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, மேய்ப்பனை வெட்டுதல் என்றால் என்ன? மேய்ப்பனை வெட்டுதல் என்றால் என்ன? மேய்ப்பனை வெட்டுதல் என்றால் என்ன? ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது சொல்லலாம். ஏன்னா இப்ப அந்த வசனத்துல விளக்கம் படிக்கும் போது படிச்சிட்டோம். எதை மட்டும் தான் வெட்டுவேன்னு சொல்லியிருக்காரு? மேய்ப்பனை மட்டும் தான். எதை வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு? தோழனாகிய புருஷன்கிற டைட்டில் என்ன பண்ண போறதில்ல, வெட்ட போறதில்ல. ரைட்? அப்படின்னா வெட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? ரிலேஷன்ஷிப் கட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நேராக கண்கார்டன்ஸ்லேயே போய் பார்த்துடலாமே வெட்டுறதுன்னு என்னட்டு. ஸோ கேஜிவி பைபிள் வெட்டுதல் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய ஆங்கில வார்த்தை ஸ்மைட், அதை ஸ்மிட்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்மைட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஹீப்ரு வேர்டு எடுத்து அர்த்தம் பார்த்தா நிறைய இருக்கு. என்ன இருக்கு? பீட், கேஸ்ட் ஃபோர்த், கிளாப், கிவ், வவுன்ஸ், இது எல்லாமே பொருந்தும் அந்த வார்த்தைக்கு. நம்ம தமிழ் பைபிளில் எந்த வார்த்தையை தேவையோ அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா வார்த்தையுமே கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துல வர வேண்டிய வார்த்தை எதுங்கிறத பார்க்காம விட்டுறோம். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச வர வேண்டிய வார்த்தை ஏதாவது இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா வவுன்ஸ். வெட்டுதல் அப்படிங்கிறது ஆஸ் பர் ப்ராஃபசி காயப்படுத்துதலா ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். வெட்டினா என்ன ஆகும்? காயம் வரும், அப்புறம் தான் உயிர் போகும். வெட்டினா என்ன வரும்?
அப்ப மேய்ப்பனை வெட்டுதல் என்றால் அர்த்தம் மேய்ப்பனை காயப்படுத்துதல். இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணினார்களா இல்லையா? நல்லா பண்ணாங்க. எந்த மேய்ப்பனை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா மேய்ப்பனை வெட்டுதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்றது அப்படின்னு வச்சுக்கலாமா? இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்றது, மேசியாவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதலாம் வருகையில் மட்டும் இருந்ததா, இரண்டாம் வருகையில் மட்டும் இருந்ததா? முதலாம் வருகையில் ஆரம்பிச்சு இரண்டாம் வருகை இப்ப வரைக்கும் இயேசு கிறிஸ்துவங்க என்ன பண்றதில்ல? ஏற்றுக்கொள்றது. சோ மேய்ப்பனை வெட்டுதல் என்பது முதலாம் வருகையில் ஆரம்பிச்சு இரண்டாம் வருகை வரைக்கும் இருக்கும். வெட்டுனா என்ன ஆகுன்னு ப்ரூவ் பண்ணலாம்னா ஆடுகள் சிதறி போகும். ரைட் ஆர் ராங்? இன்னைக்கு வரைக்கும் சிதறி போன ஆடுகள் ஒன்னாகல. என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் சிதறி போன ஆடுகள் ஒன்னாகல அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். மேய்ப்பனை வெட்டுற வரைக்கும் ஆடுகள் ஒன்னாகாது. சோ மேய்ப்பனை வெட்டுதல் என்றால் அர்த்தம் அவரை ரிஜெக்ட் பண்றது. இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ற வரைக்கும் அவர்களால ஒன்னாக முடியாது. புரியுதா உங்களுக்கு? சோ இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணா ஒன்னாக முடியாது. இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிட்டா அப்ப தேவன் கொஞ்ச காலம் என்ன பண்ணிருக்காரு? வெட்டி விட்டுருக்காரு. கொஞ்ச காலம் என்ன பண்ணிருக்காரு? வெட்டி விட்டுருக்காரு. இப்ப என்ன வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? கண்டிப்பா ஒரு நாள் ஒட்ட வைப்பார். அதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. வாசிக்கலாம். அந்த மேல இருக்கிற வார்த்தைகள் கொஞ்சம் படிச்சு இங்கிலீஷ்ல படிச்சு அப்புறம் தமிழுக்குள்ள போலாம். த்ரோட் த ஏஜ். த்ரோட் த ஏஜ்னா எந்த ஏஜ்? சுவிசேஷகம் முழுக்க வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். யூத யுகத்தில் ஆரம்பிச்சு சுவிசேஷகம் முழுக்க. The sword has been smiting the shepherd. பட்டய மேய்ப்பனை என்ன பண்ணிட்டு இருக்குது? வெட்டிட்டே தான் இருக்குது. And the sheep have been scattered. ஆடுகள் என்ன ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது. எது வரைக்கும்னா அவங்க ஒட்ட வைக்கப்படுற மேசியாவை ஏற்றுக்கொள்ற வரைக்கும். வாசிக்கலாம். ரோமர் 11:23 வந்துடலாம். வசந்துக்கு வந்து ரோமர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவிசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களும் என்ன பண்ணப்படுவார்கள்? அப்ப கண்டிப்பா ஒரு நாள் தேவன் அவங்களை என்ன பண்ணுவாரு? ஒட்ட வைப்பார். வாசிங்க. அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. இப்ப நீங்க சொல்லுங்க, அவங்களை கட் பண்றது எது? அவங்களை ஒட்ட வைக்கிறது எது? ஒரே வரியில பதில் வேணும் எனக்கு. இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்றது, அவங்க கட் பண்ணிட்டு போறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது, ஒட்ட வைக்கப்படுவார்களா? ஒட்ட வைக்கப்பட மாட்டார்களா? அதுக்கு இன்பிட்வீன் கேப்ல தான் யார் வந்துட்டப்ப நம்ம வந்துட்டோம். புரியுது உங்களுக்கு? சோ நம்ம என்ன மரம்? அது ஏன் அந்த பேரை வச்சாங்க நம்ம காட்டொலிவு மரம்னு? ரொம்ப ஸ்ட்ராங்கா? சரி பார்க்கலாம். சோ இந்த மேய்ப்பன்கிற வார்த்தையை சகரியா 13ஆம் அதிகாரத்தில் படிக்க எனக்கு ஞாபகம் வருது 11ஆம் அதிகாரம் தான். ஏன்னா 11ஆம் அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து மேய்ப்பனா தான் இருந்திருக்காரு. கரெக்டா? ஆனா அது முதலாம் வருகைக்கு மட்டும் தான் பொருந்தும். எப்படி வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 11:7 வந்துருச்சு. கொலை என்கிற 11ஆம் அதிகாரம் தான். கரெக்டா? கொலை என்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன் சொல்லியிருக்காரு. இது இரண்டாம் வருகைக்கு பொருந்துமா? இது மேய்க்கிற விஷயம் தான். ஆனா இரண்டாம் வருகைக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? கீழே சொல்லியிருக்கிற 3 விஷயமும் முதலாம் வருகைக்கு முன்னாடி நடந்தது. வாசிங்க. நான் 2 கோல்களை எடுத்து. என்ன கோல்கள்? 2 கோல். என்ன கோல்? பார்க்காம சொல்லணும். இங்க அனுக்கிரகம் நிக்கிரம் அப்படின்னு அர்த்தம். உங்களை கிருபை, இன்னொன்னு உடன்படிக்கையிலிருந்து கட் பண்ணி போடுறது, கூட்டி சேர்க்கிறது. சோ கிருபையும் கூட்டி சேர்த்தல் அப்படிங்கிற விஷயம் அவங்ககிட்ட இருந்து கட் பண்ணி போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ ஒட்ட வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வருகையில். ஸோ கட் பண்ற விஷயத்தை இங்க பேசிட்டு இருக்காரு. அது முதலாம் வருகைக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்று பேரிட்டு மந்தையை மேய்த்து. அப்ப இயேசு கிறிஸ்து மந்தையை மேய்ச்சிருக்காரா இல்லையா? மேய்ச்சிருக்காரு. எப்பயில இருந்து? முதலாம் வருகையில் இருந்தா. முதலாம் வருகைக்கு முன்னாடி இருந்தா. முதலாம் வருகைக்கு முன்னாடி இருந்து மேய்ச்சாரு. ஏன்னா இந்த மேய்ப்பன் வரப்ப அதுக்கு முன்னாடி இவங்களை மேய்ச்சிட்டு இருந்த 3 மேய்ப்பனை கட் பண்ணும். யார் அந்த 3 மேய்ப்பன்? சகரியா 11:8. சகரியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். நோ பின்னாடி போக கூடாது. ஒரே மாதத்தில் 3 மேய்ப்பரை அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது. காப்பி அடிக்கிறதுல என்ன ஸ்பீடு பாருங்க. அதுக்குள்ள அடுத்து என்ன கேள்வி கேட்க போறேன்னு தெரிஞ்சுட்டு நோட் எடுத்து திருப்பி பார்க்கறது பின்னாடி. அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. யார் அந்த 3 மேய்ப்பர்கள்? முதலாம் வருகைக்கு முன்னாடியே இவங்களை மேய்ச்சிட்டு இருந்தவங்க. புறஜாதி ராஜாக்கள். சூப்பர் பேரு. யார் அது? யார்? பாபிலோன், மேதோ பெர்சியா.
பெர்ஷியா, அப்புறம் கிரேக். இந்த 3 மேய்ப்பர்களையும் அதம் பண்ணிட்டு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள முதலாம் வரியில வந்து மேய்க்க ஆரம்பிச்சார். இது சகரியா 11ஆம் அதிகாரம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சகரியா 13ஆம் அதிகாரம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற மேய்ப்பன்கிற பொசிஷன் எப்பன்னு பாத்தீங்கன்னா முதலாம் வரியில் ஆரம்பிச்சு 2ஆம் வரி வரைக்கும். அதை சகரியா சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல். அது என்ன டிஃபரண்ட் ஸ்டைல்? 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்ட ஹீப்ரு பொயட்ரி அப்படிங்கிற வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கு. பொயட்ரின்னு சொன்னாலும் எப்படி இருக்கும்? ஒரு பாடல் மாதிரி இருக்கும். பாடல் எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்க. இப்ப நம்ம பாடணும்ல ஃபர்ஸ்ட் பாட்டு எப்படி பாடணும்? எப்படி பாடணும் இல்ல, அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? முதல்ல ஒரு ஸ்டான்ஸா, அப்புறம் ஒரு கேப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டான்ஸா. ஏன் ஸ்டான்ஸாவா இருக்கு? அப்பதான் பாட முடியுமாமா? நீங்க என்ன பதில் சொல்றது? நான் ஏன் ஸ்டான்ஸாவா இருக்குன்னா ராகம் சேம், வார்த்தை மட்டும் மாறும். ஒரே விஷயத்த அல்லது வேற வேற விஷயத்த ஒரே ராகத்துல திரும்ப திரும்ப பாடுறதா ஸ்டான்ஸா. திருப்பி சொல்லணுமா? எனக்கு மறந்துடக்கூடாது. இப்ப ஒரே ராகத்துல மேல ஒரு பத்தியில ஒரு விஷயம் இருக்கும், அதே ராகத்தில் அடுத்த பத்தி, அதே ராகத்தில். அப்ப ராகம் மாறாது, எழுத்துக்களும் வார்த்தைகளும் மாறும். அப்படின்னா எது மாறக்கூடாது? ராகம் மாறக்கூடாது, தாளம் மாறக்கூடாது. மாறுச்சுன்னா அது பாட்டே கிடையாது. அதுக்கு பேசாம என்ன பண்ணிட்டு போயிடலாம்? பேசிட்டு போயிடலாம். அப்ப இங்க பேசியிருக்காரா பாடியிருக்காரா? பாடியிருக்காருன்னா கண்டிப்பா 3 பாடியிருக்கணும். அதான் ஹீப்ருவுடைய பொயட்ரியினுடைய ஸ்டைல். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜோடிகள் கொடுத்துருக்காங்க. அந்த ஜோடிகள் இந்த 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் எத்தனையா இருக்குன்னா 3 பத்திகளாக இருக்கிறது. 3 பேராகிராஃபா இருக்கு. பட் சேம் ராகம், 3 பேராகிராஃப். அதை எப்படி பேர் கொடுத்துருக்காங்க கமெண்ட்ரினா 9 கப்லெட்ஸ். கப்லெட்ஸ் அப்படின்னா ஜோடிகள். 9ங்கிறதையும் மறந்துருங்க, கப்லெட்ஸுங்கிறதையும் மறந்துருங்க. நான் அதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யுள். செய்யுள். செய்யுள்னா என்ன? செய்யுள் என்றால் செய்யுள் என்பது சரியான பதில். நமக்கெல்லாம் தமிழை பத்தி சொல்லி கொடுத்தா எங்க போய் தெரிய போகுது? இப்ப பாடல் வச்சுக்கலாம். பட் செய்யுள் அப்படிங்கிறது கவனிச்சிருக்கீங்களா எப்படி இருக்குன்ட்டு? ஒரே மாதிரி லென்த் இருக்கும், டிஃபரெண்ட் பத்திகளா இருக்கும். அதான் நமக்கு தெரிஞ்ச செய்யுள். சொல்லுங்க. தேங்க்யூ. எதுவுமே தெரியல, நல்ல சந்தோஷமான விஷயம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் உலக பிரகாரமான காரியம், நமக்கு வேண்டாம். சோ இந்த இடத்துல இந்த 3 பிரிச்சு சொல்லப்பட்ட வசனம் பாடலை நம்ம 3 என்ன பண்ணலாம்? பிரிச்சு பார்க்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் 3 பிரிச்சிருக்காங்கன்னா ராகம் 1 தான். ராகம் 1, எழுத்துக்கள் வேற வேற. அப்ப ராகம் 1ன்னா அந்த ஒரு ராகம் என்ன அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனத்துல இப்ப நம்ம படிக்க போற பகுதியினுடைய கான்செப்ட், அதான் ராகம் சேம். ஒரே ஒருத்தரை பத்தி தான் பேசியிருக்கு, ஆனா 3 பேராகிராஃபா பேசியிருக்கு. அவ்வளவுதான். ஒரே ஒருத்தரை பத்தி தான் பேசியிருக்கு, ஆனா 3 பேராகிராஃபா பேசியிருக்கு. அந்த ஒரே ஒருத்தர் யாரா இருக்கும் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல அப்படி இல்லை. அது 7ஆம் வசனத்தோட முடிச்சது. யாரை பத்தினா மீந்து இருப்பவர்கள். இந்த கான்செப்ட் சகரியால நம்ம அடிக்கடி படிச்சுட்டு இருக்கிற விஷயம். மீந்து இருப்பவர்கள். இந்த மீந்து இருக்கிறவங்க ஒரே ராகம், ஒரு கான்செப்டை 3 பத்தியா பிரிச்சிருக்காங்க. அந்த 3 பத்தியும் எதுக்குள்ள இருக்கு? சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரைட். எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மீந்திருப்பவர்கள் வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோமா? ரெமனன்ட். அந்த ரெமனன்ட்ங்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்க அது ஆங்கிலத்தில் படிக்கும்போது ரொம்ப கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கப்லெட்ஸ் 1 to 3னா ஒரு பேராகிராஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கப்லெட்ஸ் 4 to 6னா அடுத்த பேராகிராஃப். கப்லெட்ஸ் 7 to 9னா அடுத்த பேராகிராஃப். 3 பேராகிராஃப், பட் சேம் ராகம். அந்த சேம் ராகங்கிறது சேம் கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்ன? மீந்து இருக்கிறவங்க. இந்த 3லையுமே ரெமனன்ட் அப்படிங்கிறது இருக்குதா? அப்ப 3மே எதை பத்தி பேசுது? மீந்து. மீந்து இருக்கிறவங்களை பத்தி ஏன் 3 பேசணும்? ஏன் 3 பேராகிராஃப்? ஒரே பேராகிராஃப் சொல்ல வேண்டியதானே? ஒரே ராகத்தோட முடிஞ்சு போயிரும்ல. ஏன் 3 சொல்லியிருக்குன்னா இந்த ஒரே விஷயத்த, இந்த ஒரே கான்செப்டை 3 விதமான செயல்பாடுகளில் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் couplets 1 to 3 tell of the smitten shepherd and the consequent scattered flock of whom 2 parts die and a remnant is left. முதல் பேராகிராஃப் எதுக்குன்னா மீந்திருப்பவர்கள் என்று ஒருத்தர் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக. முதல் பேராகிராஃப் எதுக்கு? எதிலிருந்து 3 இருப்பாங்க,
அதுல 2 பங்கு அழிக்கப்படும், 1 பங்கு காப்பாற்றப்படும். இதை சொல்றதுக்கு ஒரு பேராகிராஃப், ரெமனன்ட், மீந்திருப்பவர்கள். செகண்ட் பேராகிராஃப், காட்ஸ் கேர் ஃபார் த ரெமனன்ட். அதாவது பார்த்துட்டீங்க, பரவாயில்ல, யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மீந்திருக்கவர்கள் எப்படி காப்பாற்றப்படுகிறார்கள். 3வது பேராகிராஃப், அந்த மீந்திருக்கவர்கள் எப்படி பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய ஒரு கான்செப்ட். ஒரே ராகம், ஒரே ரிதம், அந்த ஒரே ரிதத்தில் இந்த 3 விஷயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. எந்த 3 விஷயங்கள்? மீந்திருப்பவர்கள் இருப்பாங்க, அப்படிதான் ஃபர்ஸ்ட் பாட்டில் அதை அறிமுகப்படுத்தணும். பட் சேம் ராகம். என்ன ராகம்? மீந்திருப்பவர்கள் ராகம். இருப்பாங்க, அவங்க காப்பாற்றப்படுவாங்க, அவங்க பரிசுத்தப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிற சொல்றதுக்கு சொல்லப்பட்ட ஒரு பாடல். ரைட். இந்த 3 கான்செப்டையும் சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பிரிங்க. 3 பேராகிராஃபை பிரிக்கணுமா வேண்டாமா? முதல்ல எங்கிருந்து பிரிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? சரி, நான் பிரிச்சுட்டுமா? அது ரொம்ப ஈஸி. உடனே பாருங்க தலை, இப்படி பிரிச்சிருக்கேன். நான் போட்டிருக்க 1 2 3 வசனத்தின் நம்பர் கிடையாது. நான் இங்க போட்டிருக்கிற 1 2 3 வசனத்தின் நம்பர் கிடையாது. ஆனா 3ஆ இருக்கிறது தெரியுதா உங்க கண்ணுக்கு? 3ஆ இருக்கிறது தெரியுதா? எப்படி தெரியுது? இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப். இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், இது செகண்ட் பேராகிராஃப், இது தேர்ட் பேராகிராஃப். 3 பேராகிராஃபுக்கு பேர் சொல்லுங்க. மீந்திருப்பவர்கள் இருப்பாங்க, காப்பாற்றப்படுவார்கள், பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள். ஸோ இப்போ ஒன்றுமே நமக்கு புரிஞ்சிருக்காது, ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்கும். 3ஆ பிரிச்சிருக்கிறேன். அந்த 3ஆ பிரித்த வசனத்தை வரிசைப்படுத்தி போட்டிருக்கேன். இந்த வசனம் முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு பேராகிராஃபாக பார்க்கலாமா? நம்பர் ஒன் பார்க்கலாமா? அது படித்ததுக்கப்புறம் இந்த 3ல் எதுன்னு சொல்லணும் நீங்கள். நான் ஒரு பேராகிராஃப் போட்டதுக்கப்புறம் இப்போ 3 படித்தோம் இல்லையா, அதில் அது எதுக்கு போகிறதுன்னு சொல்லணும். ஆர்டரெல்லாம் வராது. முதல்ல அந்த 3 என்ன சொல்லுங்க? இருப்பார்கள், காப்பாற்றப்படுவார்கள், பரிசுத்தப்படுவார்கள். முதல் பாயிண்ட் 1 2 3 அது ஆங்கிலத்தில் போட்டேன், தமிழில் கீழே போட்டிருக்கேன். நம்ம தமிழில் போட்டது மட்டும் படித்தா போதும். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். வாசிங்க. சகரியா 13ஆம் அதிகாரம் 7 8 அதில் என்ன இருக்குன்னு சொல்லி படிச்சு பாருங்க. இப்ப சகரியா 13ஆம் அதிகாரம் 7 8ஆம் வசனங்கள். பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகி புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி மட்டும் பண்ணலைனா மீந்திருக்கவர்கள் வந்திருக்க மாட்டாங்க. அப்படி மட்டும் பண்ணலைனா மீந்திருக்கிறவர்கள் வந்திருக்க மாட்டாங்க. அடுத்தது, மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போனால் தான் மீந்திருப்பவர்கள் யார் என்று தெரியும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். சிறுவர் அவங்க மேல என்ன பண்ணுவாரமா? கரத்தை திரும்ப வைப்பேன். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாய் இருக்கும். ஒருத்தர் புதுசா இந்த வசனத்தை படிக்கிறார். எந்த வசனம் தெரியுமா? இந்த பேக்ரவுண்டே தெரியாம சகரியா 13:8 படிச்சா அவருக்கு என்ன புரியும்? அது நல்லா தெரியும். பட் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? என்ன இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க அவங்க. இஸ்ரேல் ஜனங்கள்ல 3 பங்கு ஜனங்கள் இருப்பாங்கன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இஸ்ரேல் தேசத்துல எத்தனை பங்கு இருப்பாங்க? 3 பங்கு. தேவன் எத்தனை அழிச்சிருவாரு? 2. எதை மட்டும் வச்சிருப்பாரு? அந்த 1க்கு என்ன பேரு? அதான் கான்செப்ட் நம்பர் 1, மீந்திருப்பவர்கள். ஸோ மீந்திருப்பவர்கள் ஒரு குரூப் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வேணும். கரெக்ட்? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் புரிஞ்சுது. செகண்ட் காப்பாற்றப்படுது. அது எங்க இருக்கு? 6ஆல வராது வசனம். அது எங்க இருக்குன்னா சகரியா 14ஆம் அதிகாரத்துக்கு போயாச்சு. 14ஆம் அதிகாரம் 1 2 வாசிங்க. இப்ப சகரியா 14ஆம் அதிகாரம் 1 2ஆம் வசனங்கள். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. அடுத்த வாரம் டீடைலா படிக்கலாம் அதை பத்தி. உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். இதுக்கு என்ன அர்த்தங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். யார அழிக்க? எருசலேமுக்கு விரோதமாய் கூட்டுவேன். அடுத்தது, நகரம் கண்டிப்பாக பிடிக்கப்படும். வீடுகள் கொள்ளையாகும். கண்டிப்பா வீடுகள் கொள்ளையாகும். ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். கட்டாயமா ஸ்திரீகள் அவமானப்படுத்தப்படுவார்கள். ஆனால் நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். ஆனால் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. இந்த மீதியான ஜனம் யாரு?
அப்ப இந்த வசனம், இந்த பேராகிராஃப் என்ன சொல்ல வருது? நான் கண்டிப்பா அவங்களை என்ன பண்ணுவேன்? காப்பாற்றுவேன். நான் கண்டிப்பா அவங்கள காப்பாற்றுவேன். அடுத்தது மூணாவது, சகரியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி. எந்த 3ஆம் பங்கை? அப்ப முதல்ல 3 பங்கு இருக்குன்னு அறிமுகப்படுத்தினா தானே இது தெரியும். அந்த 3ஆம் பங்கை நான் என்ன பண்ண போறேன்? அக்கினிக்கு பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? புடமிடு. யாரை? அப்ப மீந்திருக்கிறவர்களை தேவன் அழிக்க போறார். கரெக்டா? அப்படித்தானே அர்த்தம். அப்படி இப்படி வசனம் இப்படி வந்தா என்ன அர்த்தம்? பரிசுத்தப்படுத்துகிறார் என்று அர்த்தம். வந்துருச்சா மூணுமே? சோ இந்த பாடல் முறையில தான் இந்த கான்செப்டை சகரியா எழுதியிருக்காரு. அதிகாரங்கள் பிரிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 14ஆம் அதிகாரம் வந்த கண்டென்ட் அதனுடைய முதல் பகுதிக்குள்ள போயிடுச்சு. ஆக்சுவலா 13ஆம் அதிகாரத்துக்குள்ள வர வேண்டிய விஷயம் இந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடுச்சு. இந்த பாட்டை கேட்டதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன பிரயோஜனம் என்றால் இந்த பாட்டுடைய தீம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் பாட்டு பாடினோம்ல இன்னைக்கு, அந்த பாட்டுடைய தீம் சொல்லுங்க. நியாயப்பிரமாணம். ஃபர்ஸ்ட் இங்க ஆராதனை கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு பாட்டு பாடினோம்ல, என்ன பாட்டுது? அதுல ஒரே கான்செப்ட் தான் இருக்குது. என்ன கான்செப்ட்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் எல்லாத்தையும் கொடுத்திருக்கார், நம்ம எதுக்காக பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தீம். அந்த தீமுக்காக தான் பாடல் வரிகள் எழுதுவாங்க. கரெக்டா? திடீர்னு போய் இஸ்ரேல் ஜனங்கள் அர்மகதான் யுத்தத்தை பத்தி எனக்காக ஜீவன் விட்டவர்கள் வருமா? வராது. சோ தீமை விட்டு கான்செப்ட் வெளியே போகாது. ராகம் ஒன்னா இருக்கும். சோ இப்ப நமக்கு ராகம் மீந்திருப்பவர்கள், அந்த ராகத்தை வச்சு சொல்லப்பட்ட தீம் இவ்வளவுதான். ஒரு தடவை சொல்லிடலாமா? முதல் மேய்ப்பனை வெட்டுறது. கரெக்டா? ஆடுகள் சிதறி போறது. 3ஆம் பங்கோ மீதியா இருக்கும். அப்புறம் மீதியான ஜனமும் நகத்தை விட்டு அறுப்புண்டு போய், இது என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்களை நான் புடமிடுவேன். இதுல நான் மேய்ப்பனை வெட்டுறேன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எடுத்துட்டேன். இந்த பாட்டு ஃபுல் ஆகுமா? ஏன்? ஆடுகள் எப்படி சிதறி போகும்? யார முதல்ல வெட்டணும்? மேய்ப்பனை வெட்டணும். மேய்ப்பனை வெட்டினதுக்கு அப்புறம் ஆடுகள் சிதறவே இல்லை. இது ஒரு பாட்டாவே இருந்திருக்காது. அப்ப இது ஒரு ப்ராசஸ். ஸோ இதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா, தேவன் மட்டும் இயேசு கிறிஸ்துவை பெற்றதுக்கு ஒப்பு கொடுக்கலினா இதுல எந்த விஷயம் நடந்திருக்காது. எந்த விஷயம்? இஸ்ரேல் ஜனங்கள்ல மீந்திருக்கவங்க ஒரு குரூப்பே வரமாட்டாங்க. அவங்கள தேவன் காப்பாற்ற போறதும் இல்லை, அவங்கள தேவன் பரிசுத்தப்படுத்த போறதும் இல்லை. அப்படியே நம்ம பழைய இடத்துக்கு போய்க்கலாமா? சகரியா 13:7. சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லி, இப்போ ஓரளவுக்கு இந்த வசனத்தோட ஒரு அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருக்கும், பேக்ரவுண்ட் கிடைச்சிருக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டு. மேய்ப்பனை வெட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? மேய்ப்பனை வெட்டுறது என்ன அர்த்தம்? ரிஜெக்ஷன் ஆஃப் த ஷெப்பர்ட். நீங்க இயேசு கிறிஸ்துவை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவீங்க. வெட்டு. அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். இது எந்த வருகைக்கு பொருந்தும்? முதலாம் வருகையிலிருந்து 2ஆம் வருகை. இப்ப கொஸ்டின், இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆடுகள் யார்? கண்டிப்பா யாராவது இருக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள். எப்ப இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள்? ஆனா சகரியா 11ஆம் அதிகாரத்துல இதே ஆடுகளை பத்தி பேசுறப்ப இதே மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி படிச்சோமா? சகரியா 11:7 படிங்க. அது முதலாம் வருகையில் இருக்கிற யூதர்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். சகரியா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல வசனம். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் என்ன பண்ணுவேன்? மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து. போதும் 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 போதும். சோ இந்த இடத்துல ஆடுகள் யாருன்னு கேட்டா, ஹோல் ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒரே குரூப்பா தான் கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. அதுக்கு பேர் ஆடுகள். அதை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் வந்தாரு. அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை இவங்க வெட்டினாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. கரெக்டா? இப்ப வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆடுகள் இப்ப வரைக்கும் என்ன ஆயிட்டு தான் போயிட்டு இருக்குது? சிதறி போயிட்டாரு. இப்பன்னு சொல்றது எப்ப? 2ஆம் வருகையில. அப்ப 2ஆம் வருகையில இஸ்ரேல் ஜனங்கள் என்ற ஆடுகள் சிதறி போனவங்க எத்தனை குரூப்பா இருப்பாங்க? அதுதான் உங்களுக்கு பாட்டு பாடி காமிச்சு ஏற்கனவே 3 குரூப்பா இருப்பாங்க. அந்த 3 குரூப் என்னென்ன? ஒன்று மீந்திருப்பவர்கள், காப்பாற்றப்படுகிறவர்கள். அதுக்கு போயிட்டீங்க நீங்க. அது ஒரு ப்ராசஸ். மீந்திருக்கிறவர்களுக்கு நடக்கிற ப்ராசஸ் அது. நான் கேட்கறது, ஆடுகள்லயே 3 பிரிவு இருக்குமா இருக்காதா?
அதுல மூன்றாவது பிரிவை தான் காப்பாத்துவேங்கிறார். அந்த 3 பிரிவு யாரு? மீந்திருக்கிறவங்கிறது அதுல ஒரு குரூப். 3ல அது 1. 3 எதுன்னு கேட்கிறேன் நான். 1 மேசியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னொருத்தவங்க மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொருத்தவங்க ஏற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. அவர் 2ஆம் அருகில வர்றப்ப ஆடுகள் செதறி போங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிறது அந்த கேள்வி கேட்கிறேன். எத்தனை குரூப்பா இருப்பாங்க? 3 குரூப் தான். வசனத்தில் படிச்சிட்டோம். அதுல 3வது பங்கு தான் மீந்திருப்பவர்கள். மிச்சம் இருக்கிற 2 பங்கு அழிக்கப்படுறவர்கள். யார் அந்த 3 பங்கு? 1 அங்க பார்க்க கூடாது, 2 அங்க பார்க்கவே கூடாது, 3வது சுத்தமாவே பார்க்க கூடாது அங்க. அது என்னங்கிறது அடுத்த வாரம் பார்க்கலாமா? முடியாது. க்ளூ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எவ்வளவு ஈஸியான க்ளூ. 2ஆம் வரியில் இயேசு கிறிஸ்து வரப்ப இஸ்ரேல் ஜனங்கள் 3 பிரிவா இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கிறோம். அதுல இந்த வசனத்தை சேர்க்கும் போது ஒரு கான்செப்ட் கிடைக்குது. அது என்னன்னா, தேசத்தில் இருப்பவர்கள், வெளிதேசத்திலிருந்து வருபவர்கள், அப்படி வச்சுக்கலாம். வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. மீந்து இருப்பவர்கள். இது 3 குரூப்பா ஒரே குரூப்பா? இது 3 குரூப்பா ஒரே குரூப்பா? ஒரே குரூப் தான். அது என்ன தெரியுமா பேரு? இஸ்ரேல் ஜனங்கள். அப்புறம் ஏன் பேர் 3 போட்டிருக்கீங்க? 3 கண்டிஷன்ல இருந்து வராங்க. எப்ப? மேய்ப்பன் 2ஆம் வரியில வர்றப்ப. அவர் வரும்போது தேசத்தில் இருக்கிறவங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் தேசத்துக்குள்ள வரவங்க, அதுக்குள்ள மீந்து இருப்பவங்க. இவங்க ஒரே குரூப் தான். ஆனா 3 விதமான கண்டிஷன்ல இருந்து இந்த மந்தை வருது. இந்த 3 விதமான கண்டிஷன்ல இருந்து வரக்கூடிய மந்தையும் மேய்ப்பனை ரிஜெக்ட் பண்ணதுனால சிதறடிக்கப்பட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இதுல தேவன் யாரை காப்பாற்ற போறாரு? இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். யாரை காப்பாற்ற போறாரு? 3வது குரூப். யாருன்னு கேட்டீங்கன்னா, மீந்து இருப்பவர்கள். வாசிக்கலாம். சகரியா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு 2 பங்கு தேசத்துக்குள்ள 2 இருக்க மாட்டாங்க. 2 கண்டிஷன்ல இருந்து வந்தவங்க. 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியா. சோ வெரி கிளியர். அந்த மீதியா இருக்கிற 3வது பங்கு எது? மீந்து இருப்பவர்கள். கரெக்ட் தானே? அதாவது மீதியா இருக்கிற 3வது பங்கு எதுன்னு கேட்டேன். மீந்து இருப்பவர்கள். கரெக்டுங்களா? அப்ப மீதி எல்லாம் மாண்டு போவார்கள். பாவம் இல்லை அவங்கெல்லாம். அவங்களாம் பாவம் தானே. ஆனா கண்டிப்பா அவங்கள என்ன ஆவாங்க? உயிர்த்தெழுந்து வருவாங்க. உயிர்த்தெழுந்து வந்து யாரை பார்ப்பாங்க? கரெக்டா யோசிச்சு பாருங்க. இவங்க கூடவே இருந்த ஒருத்தர் இவங்களுக்கு டீச்சரா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப இவங்களுக்கு என்ன வரும்? அழுகையும் பற்கடிப்பும் வரும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 27, 28. லூக்கா 13ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனங்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகி நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போகல்னு கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தா சொல்லியிருக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கு. என்னவா? கடற்கரை மணலா, பிரபுக்களா இருப்பதை பார்க்கும்போது, உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாகும். கண்டிப்பா உங்களுக்கு என்ன உண்டாயிருட்டாரு? அழுகை. எப்படி? நம்ம கூடவே இருந்த ஒருத்தர் நமக்கு ஒரு மாஸ்டரா இருக்கிற ஒரு கண்டிஷன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா அழுகையும். இது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், ஒழுங்கா ஆபிரகாம் ஈசா கூட வரிசையில் வந்து உட்காரணும்னா திருந்துங்க. ஸோ மீந்திருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் கடற்கரை மணலா இருந்து உலக ஜனங்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை தவிர மற்ற யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன் என்று கேட்டால் அவர்கள் மேய்ப்பனை வெட்டிட்டாங்க. ஸோ இந்த மீந்திருப்பவர்களை பத்தி இந்த வசனத்தில் எங்க இருக்கு? சகரியா 13:7 13:8 இருக்கு. 13:7 எங்க இருக்கு? மீந்திருக்கிறவர்கள். என் கரத்தை யார் மேல் வைப்பேன்? யார் இந்த சிறுவர்? ஏன் மீந்திருக்கிறவர்கள் சிறுவர்? கொஞ்சம் பேர். சரியான பதில். அப்ப சின்ன பசங்கள்லாம் கிடையாது, அவங்க மீந்திருக்கிற சிறியவர்கள். நமக்கு கூட என்ன பேர் இருக்கு? என்ன மந்தையே? சிறு மந்தையே. ஏன் நம்ம ரொம்ப சின்னவங்க இல்லையா? கொஞ்சம் பேர்.
ஸோ அந்த கொஞ்சம் பேருக்காகத்தான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னா இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ரைட். சிறுவர் மேல் கை வைப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சிறுவர் மேல் என் கரத்தை வைப்பேன். அப்ப கரத்தை வைப்பேன்கிறது அரவணைக்கிறதுக்கா அடிக்கிறதுக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மீந்திருக்கவர்களை பத்தி சொல்லியிருக்கு. அடிக்கிறதுக்கா அரவணைக்கிறதுக்கா? பாருங்களேன். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் அடிக்கன்னு சொல்றது, அப்புறம் அங்க அரவணைப்புன்னு சொல்றது. இங்க அடிக்கன்னு சொன்னா இங்க என்ன மாத்திக்கிறது? அரவணைப்பு. ரெண்டுமே தான், ரெண்டுமே தான். ஏன்னா இந்த சிறுவருங்கிற வார்த்தையினுடைய கன்கார்டன்ஸ் அப்படி. அதாவது கரத்தை உன் மேல் வைப்பேன்னு சொல்லியிருக்கியா, அந்த அப்பான். உன் மேல், சிறுவர் மேல் அப்படிங்கிற வார்த்தை அப்பான். இந்த அப்பான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரு வேர்டு ஏஎல், அவ்வளவுதான். இந்த ஏஎல்ங்கிற வார்த்தை 13:7 எப்படி வருது பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட். அந்த அகைன்ஸ்ட் ஒரு வார்த்தை இருக்கா மேல 13:7, அவேக், ஓ ஸ்வாட், அகைன்ஸ்ட். அந்த கன்கார்டன்ஸ் நம்பரும் இந்த கன்கார்டன்ஸ் நம்பரும் ஒன்று தான். அப்போ கையை உன் மேலே வெப்பேன்னு சொல்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அபவ், ஓவர், அப்பான். அபவ்னா மேலே, ஓவர்னா மேலே, அப்பான்னா மேலே. அடுத்தது பாருங்க அகைன்ஸ்ட். அகைன்ஸ்ட் என்ன அர்த்தம்? எதிரா. ஸோ அரவணைக்கு வைக்க போறாரு, அடிக்க வைக்க போறாரு, ரெண்டுமே. அப்ப அபவ்னு என்ன அர்த்தம், அகைன்ஸ்ட் என்ன அர்த்தம்? அபவ் கை வைக்கிறது கேருக்கு, அகைன்ஸ்டா கை வைக்கிறது டெஸ்ட் பண்றதுக்கு. அப்ப மீந்திருக்கவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தை வைக்க போறாரு, தேவன் தன்னுடைய கரத்தை வைக்க போறாரு. எதுக்கு? அரவணைக்கும் உண்டு, கண்டிப்பா என்ன உண்டு. ஏன் அரவணைச்சா பத்தாதா? அரவணைக்கணும்னா முதல்ல அவங்க என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணி அவங்கள சுத்தம் பண்ணணும். சுத்தமானதுக்கு அப்புறம் தான் சுத்தமான சிந்தனை அவங்களுக்குள்ள போகும். அந்த சுத்தமான சிந்தனையோடு இருக்கவங்க தான் மீந்திருக்கிறவர்கள். வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்கள். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். இப்ப செப்பனியா புத்தகத்தை எடுத்து படிச்சா திடீர்னு யாருன்னு தோணும் நமக்கு. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை, யாருது? எப்படி சொல்றோம்? அவங்க கொஞ்சம் பேர் தான். அதான் வசனம் சொல்லுது. அவர்களை ஜனத்தில் மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். அந்த நம்பிக்கை வரணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? சோதனை தேவை. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அநியாயம் செய்ய போறதும் இல்ல. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. ஏன்? ஏன்னா அவங்க சுத்தமாயிட்டாங்க. எப்படி சுத்தமாக்கி இருக்காரு? அதான் சகரியா 13:9 வாசிங்க. சகரியா 13:9. சகரியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, அக்கினி வராம சுத்தமாகாது. அந்த 3ஆம் பங்குனா மீந்திருப்பவர்கள். சோ மீந்திருப்பவர்கள் என்ன பண்ண போறாராமா? அக்கினிக்கு உட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? அப்ப எல்லா ப்ராசஸும் உண்டு. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. யாருக்குன்னா மீந்திருக்கவங்களுக்கு. அப்ப மீந்திருக்கிற ஜனங்களை சுத்தமாக்கி இந்த பூமியில அவங்க என்ன வைக்க போறாருன்னா ஒரு பிரபுக்கள் கடற்கரை மணல் மாதிரி இதுல வைக்க போறாரு. சாதாரண விஷயம் இல்லை இது ஒண்ணும். அவங்க மனசார தேவனை ஏத்துக்கணும். ஏத்துக்கிற கண்டிஷன்ல இருக்கிறாங்க இப்ப. ஆனா தேவன் ஏத்துக்க வைப்பார். அதான் கரத்தை சிறுவர் மேல் வைப்பேன். எதுக்கு? கேர் எடுக்கிறதுக்கு வைப்பேன், டெஸ்ட் பண்றதுக்கு வைப்பேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது கீழே வர விஷயங்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். தேவன் அப்பதான் சொல்லுவாராம, இது என்னுடைய ஜனம். அப்ப இப்ப இருக்கிற இஸ்ரேல் ஜனம் எல்லாரும் தேவனுடைய ஜனம் கிடையாது. யார் மட்டும்தான்? மீந்திருக்கிறவர்கள். அடுத்தது, கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவங்க சொல்லுவாங்க என்னன்னு? கர்த்தரின் தேவன். இப்ப கர்த்தரின் தேவன் அவங்க சொல்லணும்னா இப்ப உங்களுக்கு என்ன தேவை? டெஸ்ட். கரெக்டானே? அப்ப டெஸ்ட் வரும்போது இந்த மீந்திருக்கிற ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்களா, அழுவாங்களா? சந்தோஷப்படுவார்களா, அழுவார்களா? எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க பாருங்க. நீங்க சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சோகம் வந்துருச்சு. இப்ப கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா நீங்க மட்டும் புடமிடலைன்னா நாங்க இந்த ரேஞ்ச் இந்த குரூப்குள்ள வந்திருக்கவே மாட்டோம்னு சொல்லுவாங்க. 66ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். பேசிக் சப்ஜெக்ட் பேர் சொல்லணும் படிச்சுட்டு. 66ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் முதல். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். சூப்பர் பாட்டு. வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை. எதுக்கு? உங்களை சுத்தப்படுத்துறதுக்கு. சுத்தப்படுத்தப்பட்ட ஜனங்கள் அதை சந்தோஷமா பாடுறாங்க.
மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். கரெக்டான பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் எல்லா மனுஷரும் எங்க தலைமையில தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏறி போயிட்டு இருக்காங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கரெக்டான எல்லா விதமான விஷயங்களும் நாங்க கடந்தா வந்திருக்கோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டி. எங்களை எங்க கொண்டு வந்து விட்டீங்க? செழிப்பான இடத்தில் கொண்டு. அப்ப செழிப்பான இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பா என்ன தாண்டி வரணும்? தீ, நெருப்பு, சொல்லுங்க, ஃபயரு, இல்லை ஒண்ணுதான். சோதனை சோதனை சோதனை. சோதனையில ஜெயிச்சவங்க சந்தோஷம் இப்படித்தான் இருக்கும். எப்படின்னா, நீங்க மட்டும் எங்களை சோதிக்கலைன்னா நாங்க என்ன இருப்போம்னு எங்களுக்கு தெரியாது. பேசிக் சப்ஜெக்ட் பேர் சொல்லுங்க. சரியான பதில். அடுத்தது எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து. இது மீந்திருக்கிறவர்களுக்கு தான் பொருந்தும். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. ஒரு புதிதான ஆவியை கொடுத்து. இதெல்லாம் யாருக்கு பொருந்து நினைக்கிறீங்க? அந்த மீந்திருக்கிற ஜனங்களுக்கு தான். கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்படி கொடுத்துட்டேன்னா அவங்க என்ன பேசுவாங்க? இப்பதான் படிச்ச சகரியால, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னை தேவன்னு சொல்லுவாங்க. வாசிங்க. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்களுடைய தேவனாய். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? அந்த மீந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் பொருந்தும். அடுத்தது எரேமியா 30:22-24 வரைக்கும். எரேமியா 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இந்த வார்த்தையை தேவன் சும்மா எல்லாம் சொல்ல மாட்டார், எல்லாருக்குமே சொல்ல மாட்டார். இது இந்த நிலைமைக்கு வருவதற்கு ஒரு சில ஸ்டேஜ் கடந்து வரணும். அந்த ஸ்டேஜுக்கு கடந்து வரவங்க தான் மீந்திருப்பவர்கள். இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும். அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்ற வரைக்கும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது. உக்கிர கோபம் என்ன ஆகாதுங்க? தனியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எப்ப இது புரியும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, இது உங்களுக்கு எப்ப புரியும்னா கடைசி நாள். எப்ப? எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணி வர ஜனங்களுக்கு இது புரியும். என்ன புரியும்னா, தேவன் உங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று புரியும். சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்கள்ல பூமியில மீந்திருக்க போறவங்களுக்கு இவ்வளவு பரிசுத்தம் தேவை என்றால் நமக்கு எவ்வளவு சுத்தம் தேவை? இப்ப நமக்கு என்ன தேவை? அதை நீங்க சொல்லுங்க. என்ன தேவை? நல்ல ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு? தேவனே, விதவிதமாக கூரையை பிச்சிட்டு எங்களுக்கு சோதனையை கொடுங்க. ஒருவேளை கூரையை பிச்சுட்டு சோதனை கொடுக்க முடியாட்டியும் கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச சோதனையாவது எங்களுக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. இந்த சோதனையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டு சிறியவர்களாக, சிறுமந்தையாக, உங்களுக்கு பிடிச்ச ஜனங்களா நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு தேவையான இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இந்த மீந்திருப்பவர்களுக்கு நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? இந்த மீந்திருக்கவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? இது புடமிடுறது. ஓகே, அது ப்ராசஸ். அவங்க பேரும் ஒண்ணுதான், நம்ம பேரும் ஒண்ணுதான். அவங்களும் சின்னவங்க தான், நம்மளும் சின்னவங்க தான். எப்பொழுதுமே தேவனுக்கு சின்னவங்களை தான் ரொம்ப பிடிக்குங்கிறத இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். சரிங்களா? நம்ம என்ன ஆயிட வேண்டாம், யாருமே பெரியவங்களாயிட வேண்டாம். சிறுமந்தையாவே இருந்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு முக்கியமான அறிவிப்பு, அடுத்த வாரம் சகரியா வகுப்பு நடைபெறாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். மற்ற வகுப்புகள் நடைபெறும் வழக்கம் போல. சகரியா வகுப்பு மட்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்காது. அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நம்ம அப்படியே 14ஆம் அதிகாரத்தை நம்ம தொடர்ச்சியாக செய்யலாம். அதுக்கு காரணம் வேற ஒரு எல்டர்ஸ் மீட்டிங் இருக்கிறதுனால எல்லா சகோதரர்களும் வெளியூர் செல்றதுனால வரக்கூடிய வாரம் வெள்ளிக்கிழமை, மற்ற நாட்களில் வெள்ளிக்கிழமையில சகரியா வகுப்பு நடக்காது. மற்ற வகுப்புகள் திங்கள் புதன் நடக்கக்கூடிய வகுப்புகள் வழக்கம் போல் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் எப்போ பார்க்கலாம்? நம்மளா நாளைக்கு எங்கே பார்க்கலாம்? நம்முடைய அன்பு சகோதரர் சண்முகருடைய இல்லத்தில் மாலை 7 மணிக்கு நம்ம ஜெபக்கூட்டத்தில் நாம் சந்திக்கலாம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆம்.